அனைத்து 16 டன் மாம்பழங்களும் கோவை மாநகராட்சி ஆணையர் அவர்களின் உத்தரன்படி கோவை குப்பை கிடங்கில் பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் யார்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே கொண்டாந்து இந்த பழங்கள் அனைத்தும் வந்து இயற்கை உரமாக மாற்றுவதற்காக கொண்டாந்து கொட்டி அளிக்கப்பட்டுள்ளது. அது பின்னர் வந்து முற்றிலுமாக இயற்கை உரமாக மாற்றப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களாகிய வந்து கன்சியூமர்ஸ், அதாவது நுகர்வோர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மாம்பழத்தை வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா, ஒரு கடைகளில் போயிட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் பழுக்க விட்ட மாம்பழங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பழங்கள் வந்து நல்லா எல்லோ கலரில் கம்ப்ளீட்டாக பழுத்திருக்கும். ஆனால் வந்து ஸ்மெல்லே இருக்காது. நம்ம கட் பண்ணி அதை வந்து டேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் பழுத்திருக்கு. ஒரு பகுதி வந்து காயாக இருக்கும், ஒரு பகுதி வந்து பழமாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே முற்றிலும் மாறுபட்டிருக்கும். அதற்கு அந்த மாம்பழத்தினுடைய தன்மை, அதனுடைய இது வந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும். ஸோ இயற்கையாக பழுக்க வேண்டிய மாம்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% மரத்திலிருந்து நம்ம வந்து பறிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 95% மெச்சூராகி பழுக்க பறித்தோமையானால் அதை கொண்டாந்து நம்ம நார்மலாக ஒரு 4 to 6 நாளில் வந்து இயற்கையாக பழுக்க வைத்து விடலாம். ஆனால் செயற்கை முறையில் 2 நாட்கள் 1 நாட்களில் பழுக்க வைக்க வேண்டும் என்று இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ்வாறு உண்ணும் போதும் பார்த்திங்கன்னா வயிறு உபாதை, வாந்தி பேதி, கண் எரிச்சல், இது மாதிரி பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகலாம். கார்பைடுகள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சமீபமாக அதனுடைய யூஸ் பண்ணுறதோடைய இது வந்து குறைந்திருக்கிறது. அதை தவிர்த்து எத்திஃபான் அப்படிங்கிற ஒரு பவுடரை வந்து சேஷே பவுடர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழத்தில் வந்து ட்ரேவில் வைக்கிறாங்க. ஒரு ட்ரே வந்து கிட்டத்தட்ட 25 கிலோ இருக்கும். அந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சேஷே இல்லைன்னா 3 சேஷே 4 சேஷே வைக்கிறாங்க. அது ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து பழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஆய்வின் போது பறிமுதல் செய்கிறோம். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா பொதுமக்கள் வந்து 9440423222 என்கிற எண்ணுக்கு உணவு பாதுகாப்புத்துறை வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பருக்கு நீங்கள் புகாரினை செய்யலாம். உணவு பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி ஆப்புன்னு இருக்கும். அந்த ஆப்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ 2 விதத்துலேயும் நீங்கள் கொடுக்கலாம் வந்து மக்களுக்கு.